திஸ் வீடியோ இஸ் பர்டிகுலர்லி ஃபார் யூ நான் ஆஷ்னா. யாரோ ஒரு பவுலர் வந்து சிங் சிங் சிங்ன்ட்டு இப்படி வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே ஒரு கெத்தா ஒரு ஆக்ஷன் போட்டாரு. நானாடா சின்ன பையன் விரல பையன் விரலாட்டுறவன் இல்லடா விரல விட்டு ஆட்டுறவன் அப்படின்ற மாதிரி ஆப்பனன்ஸ் கண்ணுல வந்து விரல விட்டு ஆட்டிருக்காரு. லிமிடெட் ஓவர்ஸ் ஃபார்மேட் தாண்டி ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்னு வந்துட்டா ஆஷ்னா இல்லாம நம்ம வந்து இந்தியன் டீம் வந்து நிறைய இடத்துல ஜெயிச்சே இருக்காதுன்னு சொல்லலாம். நம்ம உடம்புல அவ்வளவு அடி வாங்கிட்டு சூரிய மாதிரி சும்மா கன்னு மாதிரி நிப்பாரு அவ்வளவு அடி வாங்கிட்டு. கிறிஸ் கெயில்லாம் வந்து அட் சம் பாயிண்ட் வந்து பயந்து போய் நான் செகண்ட்லாம் வந்து போய் நிப்பாரு. அஸ்வின் வராருன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாருன்னா கெயில் ஸ்ட்ரைக் எடுக்க மாட்டாரு. தோனி அளவுக்கு யாருமே ஆஸ்டா வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ணதே இல்லை, யூஸ் பண்ணவும் முடியாது. அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சு பார்த்தாலே வந்து நல்லா எவர் கிரீனா இருக்கும். கூஸ் பம்ஸா இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு பவுலர் இந்த மாதிரி வருவாரா அப்படின்னு தெரியல. ஹாய் ஹலோ கைஸ், யூ ஆர் வாட்சிங் கிரிக்கெட். நான் ஹரி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இவரை பற்றி சொல்லணும்னா இவர் வந்து ஒரு பயங்கரமான இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர். இந்தியன் ஸ்பெஷலாக இந்தியன் டீமுக்கு வந்து இவர் வந்து நிறையவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. மெயினாக டெஸ்ட் மேட்சஸில் வந்து 500+ விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்பெல்லாம் வந்து பேட்டிங்கும் ஆடி கொடுத்துருக்காரு. அவர் வந்து எந்தெந்த வகையில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ டீமுக்கு அந்த வகையிலலாம் ஃபுல்லாக அவர் வந்து டீமுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா எப்படி ரம்மிக்கு ஒரு ஏசோ அது மாதிரி நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு ஆஷனா. எஸ், நம்ம ஆஷனா பற்றி தான் பேச போகிறோம். ரீசெண்டாக வந்து அவர் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஃபார்மேட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ரிட்டையர் ஆகிறது வந்து எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அவரோட நிறைய எவர்கிரீன் மெமரிஸ்லாம் வந்து எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. லைக் வந்து நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே நாங்கள் வளரும்போது பார்த்த கிரிக்கெட்லேருந்து எல்லா இடத்துலையுமே ஆஷ்னா இருந்திருக்காரு. பேசிக்காக வந்து நான் சின்ன வயசில் எப்படி நான் ஃபஸ்ட்டு ஆஷ்னா பார்த்தேன்னா, டிவியில் வந்து ஆன் பண்ணுறேன். அப்போ வந்து எங்கள் அப்பா ஏதோ மேட்ச் போட்டுறாரு. அப்போ வந்து யாரோ ஒரு பவுலர் வந்து சிங் சிங் சிங்ன்ட்டு இப்படி வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே ஒரு கெத்தாக ஒரு ஆக்ஷன் போட்டார். உனக்கு ஞாபகம் இருக்கா பரத்? ஆமா, நம்மளோட ஃபர்ஸ்ட் மெமரி எல்லாமே அதானே. ஐகானிக் ஓல்டு ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் பார்க்கும்போது வந்து எனக்குமே ஸ்பின்னு போகணும்னு ஆசை. நான் ஆக்சுவலி ஒரு டீசெண்டான கிரிக்கெட் பிளேயரு. ஓரளவுக்கு கிரிக்கெட் ஆடுவேன். நானுமே ஸ்பின் பவுலருக்கான காரணம் வந்து ஆஷ்னா வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான். ஸோ அந்த ஆக்ஷன் வந்து எனக்கு பிடிச்சி போய் யார் இது அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சதுதான் நம்ம ஆஷ்னா. நம்ம யாருமே அந்த பவுலிங் ஆக்ஷனை வந்து ரிக்ரியேட் பண்ணாம இருந்திருக்கவே மாட்டோம் சின்ன வயசுல. சும்மா போறப்போ ரோட்ல வந்து இந்த மாதிரி கையை சுத்தி இப்படி வந்து போட்டு வந்து நம்ம போயிருப்போம். நிறைய எல்லாருமே போயிருப்போம் எனக்கு தெரிஞ்சு நம்ம சைல்ட்ஹுட்ல. அந்த மாதிரி ஒரு பவுலர் எனக்கு வந்து பார்த்தோன்னா சொன்னா அதே தான். சிஎஸ்கேல வந்து 2008 ஸ்குவாட்ல இருக்காரு எனக்கு தெரியல. 2009 வந்து 1-2 மேட்சோ இல்லை நிறைய மேட்ச் ஆடி இருப்பாரா இருக்கும். பட் 2010 தான் எனக்கு ஃபர்ஸ்ட் மெமரி. பேசிக்கா சிஎஸ்கேக்கு சூப்பரான ஒரு சீசன். அப்ப வந்து ஒரு சின்ன பையன் சூப்பரா போட்டுட்டு இருந்தாரு. இந்த மாதிரி கிறிஸ் கெயிலுக்குலாம் வந்து தூக்கி 2011 போட்டு விக்கெட்லாம் எடுப்பாரு. எல்லாருக்குமே தெரியும். கிறிஸ் கெயில்லாம் வந்து அட் சம் பாயிண்ட் வந்து பயந்து போய் நான் செகண்ட்லாம் வந்து போய் நிப்பாரு. அஸ்வின் வராருன்னா அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாருன்னா ஆமா கெயில் ஸ்ட்ரைக் எடுக்க மாட்டாரு. இந்த அளவுக்குலாம் வந்து ஃபன்னி இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. எனக்கு அதுதான் 2010 சிஎஸ்கே ஆடுறதுலாம் வந்து என்னோட பெஸ்ட் மெமரி. ஒரு சின்ன பையனா இருந்தாரு. நானாடா சின்ன பையன் விரல பையன் விரலாட்டுறவன் இல்லடா விரல விட்டு ஆட்டுறவன் அப்படின்ற மாதிரி ஆப்பனன்ஸ் கண்ணுல வந்து விரல விட்டு ஆட்டிருக்காரு ஃபிங்கர் ஸ்பின் போட்டு. அதான் என்னோட ஃபர்ஸ்ட் மெமரி. எனக்கு சிஎஸ்கேன்னு ஸ்பெசிஃபிக்கா நீ சொல்லும் போது எனக்கு ஒரு மேட்ச் சாம்பியன்ஸ் லீக்ல ஒரு மேட்ச் ஞாபகம் வருது. லைக் வந்து முன்னாடி இருந்துச்சுல அந்த சாம்பியன்ஸ் லீக், அதுல வந்து விக்டோரியான்னு நினைக்கிறேன் ஏதோ டீம். அந்த டீம் கூட ஆடும்போது அஸ்வின் வந்து அந்த ஸ்பெல் ஃபுல்லாமே சூப்பரா போட்டிருப்பாரு. ஸோ அந்த மேட்ச் சூப்பர் ஓவருக்கு வந்துடும். டோனி வந்து ட்ரஸ்ட் அஸ்வின் பிளைண்ட்லி அண்ட் கிவ்ஸ் அ சூப்பர் ஓவர் டு அஸ்வின். அஸ்வின் வந்து என்ன அன்பார்ச்சுனேட்டா வந்து அந்த ஓவரில் 23 ரன்ஸ் கிட்ட கன்சிடர் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து தோத்துருவாங்க அந்த மேட்ச். அப்போ வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து கேட்கும்போது அஸ்வின் தந்தது ஒரு ராங் டிசிஷனா இருக்குமோ அப்படின்னு கேட்கும்போது டோனி வந்து அப்போ வந்து ஸ்ட்ராங்கா சொன்னாரு, ஜஸ்ட் ஒரு ஓவர் வந்து அவர் டிஃபைன் பண்ணாது. ஏன்னா அந்த மேட்ச் அவர் நல்லா போடலன்னா அந்த சூப்பர் ஓவருக்குமே அந்த மேட்ச் வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணி சொல்லியிருப்பாரு. ரீசெண்டா யூடியூப் சேனல்ல வந்து அவர் அஸ்வின் நான் பேசும்போது வந்து அவரு ஷேர் பண்ணியிருப்பாரு அவர் ட்ரெஸ்ஸிங் ரூம் சீன்ஸை. லைக் வந்து அவர் பயந்துட்டே இருப்பாரு, என்ன தலை என்ன சொல்ல போறாரு பாய். அப்புறம் வந்து டோனி வந்தானே பாய் சாரி பாய் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் ஓகே, இட் ஹேப்பன்ஸ், இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த கேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் நான் கிரிக்கெட் மேட்சஸை பார்க்குற வந்து டைமென்ஷனே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் ரீசெண்டாக வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு அவர் சேனல். எனக்கு வந்து தோனிக்கு அடுத்து இல்ல தோனிக்கு ஆன் பாரா வந்து ஒரு கிரிக்கெட்டிங் பிரெயின் இருக்கிற ஒரு பிளேயரா அஸ்வின் வந்து பார்ப்பேன். தாண்டி நாலேஜ் ஜாஸ்தி அஸ்வினுக்கு. நாலேஜ் ஜாஸ்தி எல்லாம் நிறைய முக்காசி கிரிக்கெட்டோட நாலேஜ் ஜாஸ்தி. இப்ப புதுசா கிரிக்கெட்ல எது வருதுனாலும் அப்டேட்ல இருப்பாரு அஸ்வின். அப்டேட்லயே இருப்பாரு, ரூல்ஸ் சேஞ்ச் அப்டேட்டடா இருப்பாரு, என்ன மேட்ச் நடக்குது எல்லாமே வந்து பாத்துக்கிட்டே இருப்பாரு. அத சில அவர் வீடியோலயே சொல்லுவாரு, நான் ஒரு மேட்ச் விளையாடி முடிச்சுட்டு நைட்டு வந்து இன்னொரு மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் பங்களாதேஷ் மேட்ச்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருப்பாராம் சும்மா 2 hours 3 hours அந்த மாதிரிலாம் வந்து ஒரு அப்டேட்டடா இருக்கக்கூடிய ஒரு பவுலர், ஒரு பிளேயர்.
நீ சொன்ன இந்த 2010 சாம்பியன்ஸ் லீக் அந்த மேட்ச் இருக்குல்ல விக்டோரியாக்கு அகைன்ஸ்டா, அந்த மேட்ச் அந்த டைம் பீரியட்ல நடந்த இன்னொரு மேட்ச் எனக்கு ஞாபகம் வருது. என்னன்னா வந்து இந்தியா vs நியூசிலாந்து, ஐ திங்க் அது அஸ்வினோட செகண்ட் சீரிஸ் நினைக்கிறேன் இன்டர்நேஷனல்ல. சரியா, நம்ம வந்து ஹோம்ல வந்து விளையாடுவோம். அந்த சீரிஸ்ல வந்து தோனி இருக்க மாட்டாப்படி, கம்பீர் தான் வந்து கேப்டன்சி பண்ணுவாரு. அஸ்வின் வந்து பவர் பிளேயர்ல சிஎஸ்கேக்கு நிறைய ஓவர்ஸ் போட்டிருப்பாரு இல்லையா, சோ அதை ஆமா. பார்த்துட்டு கம்பீர் வந்து நம்பி கொடுப்பாரு அஸ்வினை, நீ வந்து அந்த ஓப்பனிங் டைம்ல வந்து கொடுத்து. ஆக்சுவலி வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் யாருமே பவர் பிளேலாம் நான் போட்டு பார்த்ததே இல்லை. அஸ்வின் தான் நான் எனக்கு தெரிஞ்சு பேசிக்கா நான் ஃபர்ஸ்ட் பார்த்த ஒரு பவுலர். கரெக்ட், மேபி முன்னாடி போட்டுருக்கலாம், பட் ரெகுலர் பேசிஸ்ல வந்து யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஹர்பஜன் சிங்கா இருக்கட்டும், அனில் கும்ளேவா இருக்கட்டும், எல்லாம் வந்து அந்த 10 ஓவர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போடுவாங்கல்ல. அப்படி ஆமா. இருக்கிறப்போ நம்பி கொடுத்திருப்பாரு கம்பீர். அண்ட் வந்து அஸ்வினோட wouldn't have proved him wrong. பவர் பிளேல எக்கனாமிக்கலா போட்டிருப்பாரு. அந்த சீரிஸ் ஃபுல்லாவே 13 விக்கெட்ஸ் 12 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு. பவர் பிளேலயுமே 3 or 4 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருப்பாரு. சீரிஸ் முடியறப்போ கம்பீர் சொல்லுவாரு, இந்த மாதிரி ஃபைண்ட் ஆஃப் த சீரிஸ் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் இஸ் கோயிங் டு கோ பிளேசஸ் அப்படின்ற மாதிரி வந்து தைரியமா சொல்லுவாரு. அண்ட் ஐரனியோ இல்ல அது வந்து எங்க தொடங்கும் எங்க முடியும்ன்ற மாதிரி அங்க ஆரம்பிச்ச ஒரு இது கம்பீரோட கோச்சிங் ஸ்டின்ட்லயே வந்து அஸ்வினோட அவருடைய இன்டர்நேஷனல் கேரியர் வந்து முடிஞ்சிருக்கு. அதுவும் பேசிக்கா நம்ம வந்து என்னதான் வந்து லிமிடெட் ஓவர்ஸ் ஃபார்மேட் தாண்டி ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்னு வந்துட்டா ஆஷ்னா இல்லாம நம்ம வந்து இந்தியன் டீம் வந்து நிறைய இடத்துல ஜெயிச்சே இருக்காதுன்னு சொல்லலாம். நம்ம அவ்வளோ வந்து ஆஷ்னாவோட வந்து விக்கெட் டேக்கிங் கேப்பபிலிட்டியில வந்து டிபெண்டா இருந்தாங்க இந்தியன் டீம் ஒரு டைம்ல. அதுவும் பேசிக்கா வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னாலே போதும். அந்த இப்போ 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆடிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு விக்கெட் வந்து ஆஷ்னா வந்து முடிச்சு கொடுத்துருவாப்ல. மெயினா நான் வந்து லெஃப்ட் ஹேண்டர் சொன்னா பென் ஸ்டோக்ஸ், அலஸ்டேர் குக்கெல்லாம் வந்து அலக்கடிச்சு ஓட விட்டுருக்காப்ல. அலஸ்டேர் குக்கு, அப்புறம் டேவிட் வார்னரு, டாம் லேதமு, இவங்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-11 டிஸ்மிசல் கிட்ட எடுத்திருப்பாரு அஸ்வின் மட்டுமே அவங்களுக்கு அகைன்ஸ்டா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு வந்து ரொம்ப ஒரு டாமினேட்டிங்கான ஒரு பிளேயரா இருந்திருக்காரு அஸ்வின். பவுலிங் மட்டும் இல்ல, டு ஆட் அனதர் பாயிண்ட், பேட்டிங்லுமே வந்து அவர் பயங்கரமான கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்திருக்காரு. அவர் அஸ்வின் நான் வரதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து பேட்டிங் வந்து பெருசா இருக்காது லோயர் எண்ட்ல. அந்த 5-6 விக்கெட் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அப்புறம் ஆஷ்னா வந்து ஏனால இருந்து ஒரு 40 ரன் எதிர்பார்க்குற ஒரு இடத்துல வந்து ஒரு 100 ரன் 150 ரன் கூட எதிர்பார்க்கலாம். ஆஷ்னா என்ன வேணா பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு he has a solid of 25 ஆவரேஜ் இன் டெஸ்ட். அதுவும் இல்லாம 6 செஞ்சுரிஸ் வச்சிருக்காரு, 3 ஓவர்சீஸ் செஞ்சுரிஸ் வச்சிருக்காரு வெஸ்ட் இண்டீஸ்ல தான். பட் ஆனாலுமே அது நிறைய பேர்கிட்ட அந்த ரெக்கார்டு இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டிங்க்கு வந்து பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்றதா இருக்கட்டும். அவர் பேட்டிங் எஸ்பெஷலி சில மேட்சஸ்லாம் சொல்லணும்னா அந்த ஹனுமா விகாரி கூட சிட்னில நின்று ஆடுவாரு காபாக்கு முன்னாடி மேட்ச், எவ்வளவு ஃபேமஸான மேட்ச். அதெல்லாம் அவர் நிக்கலாம் டிராவே இருக்காது அந்த மேட்ச்லாம். உடம்புல அவ்வளோ அடி வாங்கிட்டு சூரிய மாதிரி சும்மா கன்னு மாதிரி நிப்பாரு. அவ்வளோ அடி வாங்கிட்டு செம்ம ரெஸ்பெக்ட் அந்த டைம்லலாம் வந்து ஆஷ்னாக்கு. ரோஹித் சர்மாவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல ஆடும்போது கூட அவர் ஏதோ செஞ்சுரி சம்திங் அடிச்சிருப்பாரு. அவர் கூட சேர்ந்துட்டு வந்து ஆஷ்னாவுமே ஒரு செஞ்சுரி அடிச்சு அவங்க ஒரு இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி அந்த டீம் பயங்கர அந்த ஸ்கோர் பயங்கரமா எடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி நிறைய வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து தேவையான டைம்ல இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு வந்து கொடுத்துருக்காரு ஆஷ்னா. பேட்டிங் நீ சொல்லும் போது நான் இன்னொரு பாயிண்ட் ஒன்று ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரவி அஸ்வினும் ரவீந்திர ஜடேஜாவும் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு பவுலிங் பார்ட்னர்ஷிப்பா நிறைய நம்ம பார்த்திருப்போம் ஓவர் த இயர்ஸ். வந்து சிஎஸ்கேலயும் சரி, இந்தியன் டெஸ்ட் டீம்லயும் சரி, தோனி கேப்டன்சில இருக்கிற வரைக்கும் T20 ODI டீம்லயுமே சரி, இன் டேண்டம் 2 பேரும் போடுவாங்க. அந்த பார்ட்னர்ஷிப் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் வந்து பேட்டிங்ல வந்து ஒரு பர்டிகுலர் இன்னிங்ஸ் சரிங்களா, ஒரு பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அது 2014 நியூசிலாந்து சீரிஸ், அவே சீரிஸ் நம்ம வந்து போயிருக்கோம். தேர்ட் மேட்ச் ஐ திங்க் 130 ரெக்வயர்டா இருக்கும். 90 பால்ஸ் தோனி அவுட் ஆயிடுவாரு. அவ்வளவுதான், மேட்ச் முடிஞ்சு 4 விக்கெட் தான் பெண்டிங் இருக்கும். ஜடேஜா அஸ்வின் பார்ட்னர்ஷிப் முடிஞ்சு மேட்ச் அப்படின்ற இருக்கும்போது ஆல் ஆஃப் அ சடன் வந்து ஒரு 60 balls 85 runs பார்ட்னர்ஷிப் ஒன்று இருக்கும். அதுல வெறும் அஸ்வின் மட்டுமே பார்த்தீங்கன்னா 45 balls 65 அடிச்சிருப்பாரு அந்த பார்ட்னர்ஷிப்ல. ஆஷ்னா மட்டும் 45 balls 65 அடிச்சிருப்பாரு. செம்ம அக்ரெசிவா பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ். ஆல் ஆஃப் அ சடன் அந்த ஒரு நியூசிலாந்து அவ்வளவுதான் ஜெயிச்சிருவாங்கன்ற ஒரு தாட்ல இருந்து அப்படியே கம்ப்ளீட்டா மாறிடும். அஸ்வின் அதுக்கப்புறம் அவுட் ஆயிடுவார். பட் கடைசியில ஜடேஜா நின்று அந்த மேட்சை வந்து ஐ திங்க் வில் டிரா தட் மேட்ச். நம்ம வந்து டிரா பண்ணுவோம் நினைக்கிறேன் அந்த மேட்ச். ஆமா ஆமா மேட்ச் அது ஜடேஜா தான் கடைசி ஓவர் வரைக்கும் வச்சிட்டு இருப்பாரு, கடைசி பால் வரைக்குமே அடிப்பாரு. ஆமா, அது ஒரு விக்கெட் தான் பெண்டிங் இருக்கும். கடைசியில ஜடேஜா வந்து அந்த மேட்ச் வந்து முடிச்சு கொடுப்பாரு. ஜடேஜாவுமே கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. அஸ்வின் அந்த ஒரு இன்னிங்ஸ் வந்து மொமெண்டம் வந்து ஏத்தி விட்டு ஜடேஜா கடைசியில அந்த இன்னிங்ஸ்ல நான் மறக்கவே மாட்டேன். அந்த மேட்ச் நான் மறக்கவே மாட்டேன். என்னதான் நம்ம வந்து அஸ்வின் ஜடேஜா பத்தி பேசினாலும் இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் அண்ட் இன்னிங்ஸ் வந்து இட் ஸ்டில் ரிமைன்ஸ் ஃப்ரெஷ் இன் மை ஹெட். அது ரெண்டாவது வந்து ஒரு வருஷம் பின்னாடி 2013 சாம்பியன்ஸ் டிராஃபில நீ அந்த லெஃப்ட் ஹேண்டர் சொன்னல, அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம 2013 சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபைனல்ஸ் வந்து அந்த அஸ்வினோட ஒரு ஸ்பெல், ஒரு மேட்ச் டிஃபைனிங் ஸ்பெல். என்னதான் நம்ம நிறைய பேசலாம், இஷாந்த் சர்மா, ரவீந்திர ஜடேஜா ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அந்த மேட்ச்ல. இதெல்லாம் தாண்டி ஒரு 4 overs வந்து 15 runs கன்சிடர் பண்ணி 2 wickets எடுத்திருக்காரு அஸ்வின். அண்ட் அது மட்டும் இல்லாம கடைசி ஓவர்ல வந்து
புவனேஸ்வர் குமார் ஆப்ஷன் இருந்துச்சு, உமேஷ் யாதவ் ஆப்ஷன் இருந்துச்சு, இஷாந்த் சர்மா ஆப்ஷன் இருந்துச்சு. பட் இதெல்லாம் தாண்டி 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருப்பாங்க, ஸ்டூவர்ட் பிராட் அண்ட் ஜேம்ஸ் ட்ரேட்வெல். அந்த பர்பஸ்க்காக மட்டுமே ரவி அஸ்வினை நம்பி 14 ரன்ஸ் இருக்கு, நீ நம்பி போடு, நான் உன்னை நம்புறேன் அப்படின்ட்டு வந்து தோனி அங்க ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்ததா இருக்கட்டும். சூப்பர் ஓவரை நம்ம பேசணும்ல, அந்த ட்ரஸ்ட்டை வந்து என்னதான் சூப்பர் ஓவர்ல சொதப்பினாலும் அதையும் தாண்டி நான் இப்போ உன்னை நம்புறேன், நீ போடு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து நம்பி கொடுத்துருப்பாரு. அதனாலதான் சந்தோஷத்துல அந்த மேட்ச் ஜெயிச்சுட்டு அந்த அளவுக்கு குதிப்பாரு அவரு. அந்த அளவுக்கு குதிச்சு நான் பார்த்ததே இல்ல டோனி எல்லாம். கண்டிப்பா நம்ம தோனி அப்படி செலிப்ரேட் பண்ணி பார்த்ததே இல்ல. அந்த மொமெண்ட்டுமே வந்து ஸ்டில் ரிமைன்ஸ் ஃப்ரெஷ் இன் மை ஹெட். அதுவுமே தோனி அளவுக்கு யாருமே ஆஸ்டா வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ணதே இல்லை, யூஸ் பண்ணவும் முடியாது. ஏன்னா அவர் தான் வந்து ஆஸ்டனோட மொத்த கேப்பபிலிட்டி பொட்டன்ஷியல் எடுத்து இதுல பண்ணு, இது யூஸ் பண்ணு, சூப்பர் ஓவர் போடுறியா போடு, பவர் பிளேல போடுறியா போடு, அங்க பேட்டிங் ஆடுறியா ஆடு. சிஎஸ்கே ஓப்பனிங்லாம் ஆடி இருக்காரு பேட்டிங். அதான் அந்த மாதிரி ஓப்பனிங் பேட்ஸ்மேனா தானே அவர் வந்து வந்தாரு. ஆமா, ரஞ்சில ஓப்பனிங் பேட்ஸ்மேனா வந்தார் தமிழ்நாடுக்கு. ஆஸ்டனா கிட்ட வந்து எனக்கு பிடிச்ச விஷயமே வந்து லைக் பேட்டிங் ஆடும்போது அவ்வளோ கம்போஸர் ஆடுவார். அவர் ஆடுற அந்த டைம்ல ஒரு அப்பர் கட் ஒன்று ஆடுவார் பாரு, இப்படி இப்படி அசால்ட்டா ஒரு அப்பர் கட் ஆடுவாரு. அப்படியே 2 பாயிண்டே இருக்கும். அங்க ஃபீல்டர் வச்சாலுமே எப்படியோ ஒரு அப்பர் கட்ல ஒரு 4 போயிடும். அந்த மாதிரி அவர் ரொம்ப ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டா இருப்பார் கேம்ல. லைக் வந்து இந்த கண்டிஷனுக்கு நான் எப்படி ஆடணும் அப்படின்ட்டு. இப்போ அந்த இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அந்த வேர்ல்டு கப்ல வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். அது வந்து லாக்டவுன் கிட்ஸ் யாரு வந்து லாக்டவுன் கிட்ஸ் யார் ஆஸ்டனானே தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு இதுவா இருந்தாங்க அந்த டைம்ல வந்து. ஓ வாவ் வாட் எ மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுலராகவும் இல்லாம ஹி கேன் ப்ரூவ் அஸ் அ பேட்ஸ்மேன். அப்போ லாக்டவுன் கிட்ஸ்க்குலாம் ப்ரூவ் பண்ண ஒரு ஆளு. ஒண்ணுமே இல்ல, தினேஷ் கார்த்திக் அவுட் ஆன பால அவர் வெள்ள பண்ணாரு. அதேதான் சேம் டெலிவரி வைடு அப்படியே அப்படியே நகருவாரு. அப்படியே அதெல்லாம் நினைச்சு பாரு, அவர் சொல்லிருப்பாரு கோடி பேர் பாக்குறாங்க. நம்ம வந்து எவ்வளவு ஒரு சென்சேஷனலான ஒரு மேட்ச்ல இருக்கும். அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நம்ம யோசிக்க முடியாது, நம்மளால பால் அடிக்க தான் போவோம். அது விடணும்னு தோணி இருக்குன்னா அது வந்து அவரோட நாலேஜ் அண்ட் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் நான் சொல்லுவேன். அது இல்லாம அடுத்த பால் அடிச்சு முடிச்சு கொடுப்பாரு மேட்ச. கரெக்ட். லாங் ஆஃப் மேல ஒரு சூப்பரான ஒரு லாஃப்ட் அடிப்பாரு. அவர் அஸ்வினே சொல்லுவார் இந்த மாதிரி, ஒருவேளை முகமது நவாஸ் போட்ட பால் வந்து உள்ள திரும்பி இருந்தது அப்படின்னா நான் செத்துருப்பேன், என்ன கொண்டிருப்பாங்க, புதைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாரு. நீ ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸ் சொன்னல, ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸையும் தாண்டி அவர் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருப்பாருன்னு நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்டா? அவர் வந்து மேன் கட்டிங் பண்ணது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஃபேவரட்டான இன்சிடென்ட். அவர் வந்து எந்த அளவுக்குனா வந்து ஹி ஃபாலோஸ் த ரூல்ஸ் ஆஸ் சச். ஓகே, நம்ம ரூல்ஸ் அப்டேட் பண்றதையும் தாண்டி ஒரு ஸ்பிரிட் ஆஃப் த கேமை வந்து அஸ்வின் ஃபாலோ பண்ணல அப்படின்லாம் வந்து நிறைய கிரிட்டிசிசம் இருந்துச்சு மேன் கட்டிங் பண்ணும்போதெல்லாம். ஹி டிஃபைன் வாட் இஸ் தி ஸ்பிரிட் ஆஃப் த கேம். இதுல என்னடா ஸ்பிரிட், இது புக்ல இருக்கு, இது ரூல். எக்ஸாக்ட்லி ரூல்ல நான் ஃபாலோ பண்றேன், இதுல என்ன வந்து ஸ்பிரிட் ஆஃப் த கேம்லாம் நீங்க எங்க கொண்டு வரீங்க? மேன் கட்டிங்ன்ற ரூல் இருக்கு. நீ பேட்ஸ்மேன், நீ வந்து கிரீஸ்குள்ள இருக்கணும். நீ வந்து இல்ல இப்போ வந்து ஒரு பேட்டர் அதே மாதிரி வந்து வெளியே போயிட்டு ஸ்டெம்பிங் பண்ண மாட்டேன், நீ உள்ள வா பரவாயில்ல, ஸ்பிரிட் ஆஃப் த கேம்னு சொல்லுவீங்களா? அதுதான் அதே மாதிரி தானே அப்படின்லாம் வந்து நிறைய வந்து டிஃபைன் வாட் ஸ்பிரிட் ஆஃப் த கேம் இஸ் அண்ட் தட் மேட் சென்ஸ். இல்ல நம்ம எல்லாருமே வந்து நம்ம பாக்குறப்போ அட ஆமா, நம்ம எல்லாருமே அஸ்வினை கிரிட்டிசைஸ் பண்ணிருப்போம் மைட் பி அந்த டைம்ல. பட் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறப்போ ரைட் இஸ் கரெக்ட் அப்படின்ற மாதிரி தோண வச்ச ஒரு பர்சன் அஸ்வின். பேரையே கூட மாத்திடலாம் ஆஸ்கிடிங் அப்படின்ட்டு. எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான் ஹரிஷ். இப்போ என்னன்னா அனில் கும்ப்ளே, சௌரவ் கங்குலி வந்து 2008 சீரீஸ்ல வந்து ரிட்டையர் ஆவாங்க. அந்த சீரீஸ்ல அப்ப வந்து சௌரவ் கங்குலி எஸ்பெஷலி ரிட்டையர் ஆகும்போது அப்ப தோனி கேப்டனா இருப்பாரு. அப்ப தோனி வந்து அந்த மேட்ச் நம்ம ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். கடைசி 2 விக்கெட் ஆஸ்திரேலியாவோட 2 விக்கெட் இருக்கும்போது கங்குலி வந்து கேப்டன்சி பண்ண விடுவாரு. ஃபார் மை கேப்டன் ஃபார் எவர் அப்படின்ட்டுலாம் வந்து அப்ப பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. தோனி வந்து ரோஹித் சர்மா வந்து தோனி கேப்டன்சி பண்ண விடுவாரு ஒரு மேட்ச். கரெக்ட். ஆமா, அவர் வந்து அவர் விளையாடல, ஆனா அவர் ரெஸ்ட் பண்ணிட்டு டோனியை கேப்டன்சி பண்ண விடுவாரு அந்த டைம். ஆமா ஆமா ஆமா, அந்த கங்குலியுமே ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுவார் அந்த மேட்ச்ல. அந்த மாதிரி எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, நம்ம அஸ்வினுக்கும் அந்த மாதிரி ஒரு மேட்ச் வந்து நம்ம ஃபேர்வெல் மேட்ச் மாதிரி பிசிசி அரேஞ்ச் பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள்ல இல்லாம ஒரு சேப்பாக்ல வந்து ஒரு மேட்ச் வந்து அகைன்ஸ்ட் பங்களாதேஷோ வெஸ்ட் இண்டீஸோ இல்ல வந்து ஆப்கானிஸ்தானோ அவங்க கண்டிப்பா விளையாடுவாங்க இந்தியாவில வந்து, மாட்டெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மேட்ச் அரேஞ்ச் பண்ணிட்டு அஸ்வினுக்கு ஒரு கேப்டன்சி கொடுத்து சின்ன பசங்களோட ஒரு டீமை வந்து அரேஞ்ச் பண்ணி, ஏன்னா அஸ்வின் ஹஸ் நெவர் கேப்டன் இந்தியன் சைட் இஃப் ஐம் நாட் ராங். இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அவர் கேப்டன்சி பண்ணதே இல்லை, அது இப்பவுமே அது ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு மேட்ச் வந்து கேப்டன்சி பண்ண வச்சு சேப்பாக்ல ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸோட ஐம் டேம் ஷோர் ஹி வுட் ஹவ் டன் வெரி குட் இன் சேப்பாக். அந்த மேட்ச்ல ஒரு எமோஷனல் சென்ட் ஆஃப் கொடுத்திருந்திருக்கலாம். கேப்டன்சி ஆஷ்னா கொடுத்து ஒரு மேட்ச் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு தோணுது எனக்கு. அப்படிதான் ஃபேர்வெலுக்கு நிறைய பேர் வருவாங்க, தோனியும் கங்கனை கட்டிட்டு நிப்பாரு எனக்கு ஒரு மேட்ச் அப்படின்ட்டு. அது வந்து ஃபேர்வெல் மாதிரி கொடுத்து அனுப்பிச்சிருந்திருக்கலாம். பட் இட் டிட்ன்ட் எண்ட் இன் a good note. Hope in future days he comes with any other plan. கமெண்ட்ரியில வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன் அஸ்வினோட அந்த இது. நான் ஒரு ஆனலிஸ்டா வந்து லைக் ஐபிஎல்ல இருந்து ரிட்டையர் ஆனமே சிஎஸ்கேக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன் அஸ்வினை ஒரு மென்டாரா. சிஎஸ்கே வந்து அவருக்கு இருக்கிற பிரெயின் வந்து அவர் ஆஸ் அ
பவுலர் மட்டும் இல்ல. அவர் எல்லா இதுலயுமே அவர் வந்து பயங்கரமான பிரெய்னி ஆள் அவரு. அவருக்கு இருக்க நாலேட்ஜ்க்கு வந்து அவர் கண்டிப்பா வந்து சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல அசெட்டா இருப்பாருன்னு நெனைக்கிறேன். திஸ் வீடியோ இஸ் பர்ட்டிகுலர்லி ஃபார் யூண்ணா, ஆஷ்னா. நாங்க வந்து உங்க சின்ன வயசுலேருந்து நாங்க உங்கள பார்த்து வளர்ந்துருக்கோம். அந்த மூமெண்ட்ஸ்லாம் நெனச்சு பார்த்தாலே வந்து நல்லா எவர்கிரீனா இருக்கும். கூஸ் பம்ஸா இருக்கு இன்னும் சொல்ல போனா. எவர்கிரீனையும் தாண்டி இதுக்கப்புறம் ஒரு பவுலர் இந்த மாதிரி வருவாரா அப்படின்னு தெரியல. என்னதான் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆனாலுமே கீப் டூயிங் சம்திங், கீப் ப்ரொடியூசிங் சம்திங் இன் கிரிக்கெட். பிகாஸ் நீங்க வந்து யூ டென்ட் பிளே கிரிக்கெட், யூ லிவ்ட் இன் கிரிக்கெட் தீஸ் many years. ஸோ ஐபிஎல் வருது. ஸோ ஐபிஎல்ல இருக்கீங்க, நல்ல நியூஸ் நம்மளுக்கு எல்லாம். ஸோ ஐபிஎல்ல வந்து உங்ககிட்ட இருந்து புதுசாக ஏதாவது எதிர்பார்ப்போம், பேட்டிங்லையும் நாங்கள் எதிர்பார்ப்போம்னு ரொம்ப ஆவலா இருக்கும். பழைய ஆஸ்னாவா சிஎஸ்கே வந்திருக்கீங்க, நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் கைஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பார்க்குற நீங்க வந்து லைக் உங்களுக்கு ஆஸ்னா கிட்ட வந்து ஏதாவது பிடிச்ச இந்த மெமரிஸ்லாம் இருந்துச்சுப்பா, சின்ன வயசுலேருந்து ஆஸ்னா நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. நாங்களுமே நிறைய தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நிறைய விஷயம் இருக்கு ஆஷ்னா பத்தி டிஸ்கஸ் பண்ணோம்னா. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. ஸோ சின்ன பசங்க நாங்க, எங்களுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணுங்க.